லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா 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 நீண்ட கால உறவு லேசா. யாரா இருக்கும்? யாழினியா தான் இருக்கும், போய் பார்ப்போம். என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ, ஹே வர்ஷி, நான் தான் ஸ்டெல்லா பேசுறேன். ஸ்டெல்லா? எந்த ஸ்டெல்லா? ஹே, நான் தாண்டி உன்னோட கிளாஸ்மேட் ஸ்டெல்லா, மறந்துட்டியா? நானும் உன்னோட ஃப்ரெண்டு தானே. இவன் எப்போ நமக்கு ஃப்ரெண்டானா? எப்பவுமே நம்மளை திட்டிட்டு முறைச்சிட்டு தானே இருப்பா. இப்போ ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா. ஓகே ஓகே, நம்மளால ஏதோ காரியம் ஆக வேண்டியிருக்கு. என்னன்னு தான் பேசி பார்ப்போம். ஓ ஸ்டெல்லாவா? சொல்லுடி மக்கா, காலெல்லாம் பண்ணியிருக்க. என் நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்கா என்ன? இருக்குடி, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வாங்கினேன். சரி சொல்லு ஸ்டெல்லா. சும்மா பேசலான்னு தான் கால் பண்ணேன். அது ஒரு விஷயம் சொல்லணும் வர்ஷி. அதானே பார்த்தேன். சும்மா எல்லாம் நம்ம எப்படி இருக்கோன்னு கேட்க கால் பண்ணுறவளா ஸ்டெல்லா? சொல்லு ஸ்டெல்லா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன் ஸ்டெல்லா. ஜாப் கிடைச்சாச்சு, ஜாப் போயிட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்ணுற இப்போ? நான் இப்போ பெங்களூரில் தாண்டி MBA பண்ணுறதுக்காக அட்மிஷன் போட்டிருக்கேன். இன்னும் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகலை. ஓ சரிடி மக்கா. அப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டி மக்கா, அதான் நான் கால் பண்ணேன். அதான் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியுமே. உனக்கு போய் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் ஸ்டெல்லா? நீ ரொம்ப வசதியான பொண்ணு. என்னோட ஹெல்ப் உனக்கு என்ன தேவைப்படும்? எனக்கு மட்டும் கிடையாது வர்ஷி, அந்த ஹெல்ப்னால உனக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உனக்கு இப்போ கொஞ்சம் மணி நீட் இருக்கிறதா யாழினி சொன்னான். அதனால தான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு கால் பண்ணேன். யாழினி என்ன சொன்னா? இல்லை, ஆஃபீஸில் ஏதோ 30 lakhs கடனாமே, நீ மாதம் மாதம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ஆமாடி மக்கா, எல்லாம் என்னோட நேரம். இப்படி தான் நேரம் சரியில்லைன்னா என்னென்னமோ நடக்கும்னு நினைக்கிறேன்டி. 30 லட்சம் டிரான்சாக்ஷன் தப்பாக பண்ணிட்டேன்டி. அதனால தான் இப்போ என் சம்பளத்துலேருந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே வர்ஷி, நான் அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறதுக்காக. 30 லட்சம் தானே, உனக்கு அந்த 30 லட்சத்தை நானே கொடுத்துடுறேன். ஆனால் ஏய் சொல்லு ஸ்டெல்லா, நமக்குள்ளே என்ன? எதுக்கு இப்படி தயங்குற? 30 லட்சம் எனக்கு கொடுக்குற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன ஹெல்ப் வேணும்? அது ஒன்றும் இல்லடி மக்கா, எங்கள் தாத்தாக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களோட ஃபேமிலியில் யாரோட கிட்னியும் அதுக்கு செட் ஆகலடி. அதனால தான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு. வர்ஷி, வர்ஷி லைனில் இருக்கியாடி? இருக்கேன்டி ஸ்டெல்லா, சொல்லு. இதை கேட்க தாண்டி மக்கா கால் பண்ணேன். உனக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீ நல்லா யோசிச்சு எனக்கு சொன்னால் போதும், ஓகேவா? சரி ஸ்டெல்லா, எனக்குமே கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன். சரி மக்கா, நீ யோசிச்சுட்டு கால் பண்ணு. ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்காத, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். அதனால தான் நீ யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. திருப்பி இல்லைனாலும் நான் வேற யார்கிட்டயாவது சர்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும் பார்த்தியா? சரி ஸ்டெல்லா, ரொம்ப லேட் பண்ண மாட்டேன். நான் யோசிச்சுட்டு ஒரு 1/2 hourல கூப்பிடுறேன். சரிடி, டேக் யுவர் ஓன் டைம். பைடா, உன் காலை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். சரி ஸ்டெல்லா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? நம்மளால் நம்ம வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளால் வேற யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்னா சந்தோஷம் தானே. இப்போது எனக்குமே காசு தேவைப்படுது. இந்த ஆஃபீஸில் வர வர ஆதியை விட இந்த வெங்கடேஷ் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். அவன் பார்வையே சரி கிடையாது. எது சொன்னாலும் அந்த 30 lakhsனே என்ன பண்ணுறாங்க. ஸோ அந்த கடனையாவது அடைச்சிடலாமோ? கடனை அடைச்சிட்டா கூட நம்ம பேசாமல் வேறு கம்பெனிக்காவது போயிடலாம். ஏதோ அவங்க வீட்டு காசு எடுத்து நான் தொலைச்ச மாதிரியே ஆஃபீஸில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசாமல் ஸ்டெல்லா சொல்கிற மாதிரி இந்த நல்ல ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமோ? ஆனால் யாருக்கிட்டெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாளே. இப்போது என்ன பண்ணுறது? சரி ஓகே, இதுதான் பெஸ்ட் ஐடியா. ஸ்டெல்லாவுக்கு கால் பண்ணுவோம். ஏய் வர்ஷி, சொல்லுடி மக்கா. அது நீ சொன்ன விஷயம் எனக்கு ஓகே தாண்டி மக்கா, கண்டிப்பாக நான் தரேன். உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? 1க்கு 10 வாட்டி யோசிச்சுக்க வர்ஷி. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீயும் சின்ன பொண்ணு இல்லையா, அதுக்காக தான். இல்லை ஸ்டெல்லா, நான் நல்லா யோசிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் மணி நீட் இருக்குது. அதனால தான் இப்போதைக்கு எனக்கு வேறு வழியே இல்லடி. சரி வர்ஷி, ஃபஸ்ட்டு நீ ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி ஸ்டெல்லா, அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுடி. நம்ம இந்த விஷயம் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லிக்காத ப்ளீஸ். முக்கியமாக யாழினிக்கிட்டையும் மிருதுலா கிட்டையும் சொல்லவே கூடாதுடி. அவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இதை ஒத்துக்கவே மாட்டாங்க.
சரி சரி, நான் எதுவும் சொல்லிக்க மாட்டேன். நீ நாளைக்கு மார்னிங் ஹாஸ்பிட்டல் வர முடியுமாடி? உனக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் எடுத்துடலாம். சரிடி, நான் நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஆனால் எத்தனை மணிக்கு வரணும்? ஆஃபீஸ் இருக்குது பற்றியா, லீவெல்லாம் தரமாட்டாங்க. ஆனால் பெர்மிஷன் கேட்டு பார்க்கலாம். சரிடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நாளைக்கு மார்னிங் ஒரு 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிடுறேன். அது என்னோட அங்கிளோட ஹாஸ்பிட்டல் தான். ஸோ 2 மணி நேரத்துக்கு உள்ளாடி முடிஞ்சிடும். அதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீ ஆஃபீஸில் கொஞ்சம் கேட்டு பாரு. சரிடி மக்கா, அப்போது நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நானும் கிளம்பிக்கிறேன். ஓகேடி மக்கா, பாய். குட் நைட். குட் நைட் ஸ்டெல்லா. ஐயோ, நிஜமாவே இது சரியான முடிவு தானா? ஓகே ஓகே, அதான் 2 கிட்னி இருக்குல்ல, ஒரு கிட்னி நம்ம டொனேட் பண்ணால் கூட இன்னொரு கிட்னி வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். வாழ்ந்து மட்டும் என்னத்தை தாண்டி சாதிக்க போகிறோம்? அவன் கேவலமாக பேசுகிறாங்க. இந்த சொசைட்டியில் தனியாக வாழ்ந்தாவே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த 30 lakhஸால் நான் படுற கஷ்டம் கொஞ்சமா? ஆமாம், இந்த கிட்னியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு வலிக்குமோ? கண்டிப்பாக வலிக்கத்தான் செய்யும். 30 லட்சம் காசு கொடுக்குறாங்கல்ல, வலிக்காமல் இருக்குமா என்ன? தேங்க்ஸ் டி வர்ஷி, எப்படியோ உன்னோட கிட்னி எங்கள் தாத்தாக்கு மேட்ச் ஆயிடுச்சு. பரவாயில்ல ஸ்டெல்லா, அதை விட நான் ஒன்றும் உனக்கு சும்மா ஹெல்ப் பண்ணலையேடி. எனக்கு காசு தேவைப்படுது, அதனால தானே நான் இப்போ இந்த ஹெல்ப்பை பண்ணுறேன். ஆனால் இந்த ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிட்டு இப்போ நான் காசு வாங்குறது எனக்கு என்னவோ கஷ்டமாக தாண்டி இருக்குது. அப்படியெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத வர்ஷி. காசு கொடுத்தா கூட யாருமே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்கடி. என்னோட தாத்தா கொஞ்ச நாளாவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்து பார்த்தா உடனே கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. வேற எங்க ஃபேமிலியில வேற யாரோடதுமே இதுக்கு செட் ஆகவே இல்லடி. ஆனா என்னவோ கடல் புண்ணியத்துல உன்னோட கிட்னி மேட்ச் ஆயிடுச்சு. அப்புறமா வர்ஷி, நீ ஆஃபீஸில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் லீவு சொல்லிடு. லீவு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷனை வச்சுக்கலாம். ஓகே ஸ்டெல்லா. நான் ஒரு 25 லட்சம் தரலான் இருக்கேன்டி. அது இல்லை ஸ்டெல்லா, எனக்கு ஒரு 30 lakhs கடன் இருக்கு, அதான். இல்லை வர்ஷி, மேக்ஸிமம் ஒரு 25 lakhs தான் அப்பா பட்ஜெட் சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ளே முடிக்கணும். அதனால தான் நான் ஒன்றை கூப்பிட்டேன். பட் உனக்கு 30 lakhs வேணும்னா என்ன பண்ணுறது? சரி ஓகே வர்ஷி, 30 lakhs வேணும்னா வேற டோனர் தாண்டி பார்க்கணும். என்கிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு 20 லட்சத்துக்கே வர மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்க யார்கிட்டயும் நான் இன்னும் பேசலை. உன்னோட கிட்னி இப்போ மேட்ச் ஆகலை அப்படின்னா நான் அவங்ககிட்ட பேசியிருப்பேன். ஆனால் மேட்ச் ஆகிடுச்சு பத்தியா? சரி மக்கா, இந்த 25 lakhs கடன் அப்படியே அடைச்சிட்டு 5 lakhs வந்து மந்த்லி பிடிக்கிற மாதிரி பார்க்கலாம் தானடி? யோசிச்சுட்டு சொல்கிறியா இல்லை நான் வேற யாராவது டோனர் ரெடி பண்ணவா? இல்லை நானே ஒத்துக்கிறேன்டி மக்கா. மீதி 5 lakhs மந்த்லியே பிடிக்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஓகேடி. ஓகே ஸ்டெல்லா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் போயிட்டு லீவு கேட்டுட்டு அதுக்கப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன்டி. டி, ஆனால் ரொம்ப லேட் பண்ணாத. ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சிடணும். ஏன்னா என் தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்காக தான். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆப்ரேஷன் முடிஞ்சதுமே உன் கையில் காசு இருக்கும். அண்ட் எல்லாமே கேஷாகவே நான் கொடுத்துட்றேன்டி. பேங்க் அது இதுன்னு நீ அலைய முடியாதுல்ல. சரி ஸ்டெல்லா, நான் ஈவினிங் உனக்கு கால் பண்ணுறேன். சரி வர்ஷினி, மறந்துடாத. பை. எங்க போனா அந்த மானசா? வர வர அவளுக்கு திமிரு ஓவர் ஆயிடுச்சு. காலையிலே 9 மணிக்கு நான் ஆபீஸ்ல இருக்க தெரியாதா? எங்க தான் போய் தொலைஞ்சிருப்பா? வெளியில எங்கேயும் அப்படி போக மாட்டாளே. எங்க போனா? எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? நம்ம மனசு ஏன் அவளையே தேடிட்டு இருக்கு? வரட்டும் வரட்டும். சார், வர்ஷினி ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. ஓ, லேட்டா வேற வர ஆரம்பிச்சிட்டாங்களா மேடம்? சரி சரி, நீ கிளம்பு. போய் அவளை உடனே ரூம்க்கு வர சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன, என்னோட ஆபீஸ் ரூமுக்கு தானே வர? கதவை தட்டிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா? ஏதோ பெட்ரூம்குள்ள நுழையிற மாதிரி வர. இவன் ஒருத்தன், நான் ஏன்டா உன் பெட்ரூம்க்கு வர போறேன்? நான் உன் பொண்டாட்டியா லூசு பைய? ஏய், என்ன வாய்க்குள்ளே முணுமுணுக்கிற? என்னதானே திட்டிட்டு இருக்க? சாரி சார், ஏதோ ஒரு ஞாபகத்துல தட்டாம வந்துட்டேன். என்ன ஞாபகம் அப்படி? ஆபீஸ் வர நேரத்துல உங்களுக்கு வேற என்ன ஞாபகம்? ஏன் லேட்டா ஆபீஸ்க்கு வந்த? அதை சொல்லிட்டு போ. சார், கொஞ்சம் பர்சனல் விஷயமா வெளியில போக வேண்டி இருந்துச்சு, அதான். பர்சனல் விஷயமா வெளியே போக வேண்டி இருந்துச்சா? ஏன்டா ஒரு மாதிரி பேசுற? உனக்கு மட்டும்தான் பர்சனல் இருக்குமா? வேற யாருக்கும் இருக்காதா? ஆமா சார். வெளியே என்ன பர்சனல் விஷயம் உனக்கு? இப்படி எவன் கூடயோ ஊர் சுத்த போயிருப்ப, அப்படிதானே? சார், இவர் காசு இவர் லிமிட். ஓ, நான் கிராஸ் பண்ணிட்டேனா லிமிட்டா? ஓகே ஓகே, லிமிட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன். பொறுக்கி. ஏய், என்ன கேப்ல பொறுக்கினும் இப்படி என் மூஞ்சுக்கு நேராவே சொல்ற? ஆமா, பொறுக்கி பண்ற வேலையை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி பிடிக்காத பொண்ணுகிட்ட பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கீங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஆதி சார் பொண்ணுங்க கிட்ட அப்படி நடந்துப்பாரு, இப்படி நடந்துப்பாரு, மரியாதையா நடந்துப்பாரு. ஆனா நீங்க என்கிட்ட பொறுக்கித்தனமா நடந்துக்கிறீங்க. சி.
எல்லா பொண்ணுங்க கிட்டே அப்படி தாண்டி நடந்துக்கிறேன். ஆனா உன்கிட்ட என்னவோ அப்படி நடந்துக்க எனக்கு தெரியலையே. சி கை எடுத்து வைக்கி. அதெல்லாம் எடுக்க முடியாது. என்னடி பண்ணுவேன்?